ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். பன்னீர் வச்சு ரொம்பவே குயிக்கான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தக்காளியோட தோல் தன்னால் உறிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் கொஞ்சம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு அதோட தோலை உரிச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோலை உரித்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததெல்லாம் வெடித்து வாசம் வர வரைக்கும் ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போ இதோட வாசனை வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நான் 1/2 கப்பு வெங்காயம் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கியிருக்கேன். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இந்த தக்காளி பேஸ்ட்டு கொதித்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காகணும். அந்த பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தக்காளியோட அந்த அரைச்ச தக்காளி விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா நீங்கள் மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அந்த தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கிறது. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்க்கணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக திக்காகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஆகும்போது நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு அது கூடவே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன் இன்னும் 1/2 கப்பு தண்ணின்னு சொன்னாக்கா, நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது கண்டிப்பாக திக்காகும். அதுக்காக தான். இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் நல்லா திக்காகும். திக்காகி ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பன்னீர் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்குறேன். முதல்ல சேர்த்திங்கனாக்கா பன்னீர் ஒரு மாதிரி உடஞ்சி இல்லைனா குழஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பன்னீர் மசாலா ரெடி.